அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஏதோ ஒரு அற்புதமான பதிவுன்னா, வாழ்க்கையில் இந்த பிரம்மமுகூர்த்த ரகசியம், பிரம்மமுகூர்த்தத்தில் ஒரு ரகசியம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், சூரிய உதயம் வரைக்கே பிரம்ம முகூர்த்தம் தான். அப்போ இந்த பிரம்ம முகூர்த்த ரகசியத்தைல ஒரு விஷயம் இருக்கு. அதற்கடுத்து காலையில் இருந்துச்சுன்னா குளிக்கிறதுல ஒரு ரகசியம் இருக்கு. இதை ஒரு மனிதன் தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்நாளில் தொடர்ச்சியாக கடைபிடிக்கணும். அதாவது எப்பயுமே மனிதனுடைய ஆசை 2 நாளையில் ஒன்று நடக்கணும் அப்படின்னா, பிரபஞ்சம் அதற்கு நமக்கு அசைந்து கொடுக்காது. பிரபஞ்சத்தை நாம் டச் பண்ணணும்னா, நீங்கள் அமைதியாக இயற்கை சொல்லிய வழிமுறைகளை முறையாக நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். அப்ப எல்லா மனிதனும் காலை ஒரு 5:30 மணிக்குனாலும் எந்திரிக்கணும். 5:30 மணிக்கு எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு நீங்க என்ன சொன்னா குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மூஞ்சி கையை நல்லா காலை கழுவிட்டு, கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு மூஞ்சி கையை காலை கழுவிட்டு, கையை நல்லா சோப் போட்டு கழுவும். நல்லா சோப் போட்டு நல்லா ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த சோப் போட்ட கையோடு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கையை அலசிட்டு, நான் சொல்லுகின்ற இந்த நடைமுறையை நீங்கள் கடைப்பிடிங்க. விருப்பப்பட்டவர்கள் வடக்க பார்த்து உட்காரலாம், அல்லது கிழக்க பார்த்து உட்காரலாம். வடக்க பார்த்து உட்காருவதும் நன்மையை கொடுக்கும், கிழக்க பார்த்து உட்காருவதும் நன்மையை கொடுக்கும். கீழே துண்டு போட்டு விரித்து உட்கார்ந்தாலும் உட்காந்துக்கலாம். அல்லது என்ன சொல்லலாம்னா இல்லை கொஞ்சம் முட்டி மடக்க முடியல, சமணம் போட்டு உட்கார முடியல, சேர் போட்டு உட்காந்து. ஆனால் எக்காரணத்தை கொண்டு கால் தரையில் படலாம். அடியில் என்ன சொன்னான்னா, ஒரு சின்ன என்ன சொன்னான்னா, இந்த தரை விரிப்பு இருக்கு இல்லையா, அதில் தான் காலை வச்சுக்கிடணும். என்ன காரணம்னா, புவியீர்ப்பு விசையால், இந்த புவியீர்ப்பு விசையால் என்ன சொன்னா, நம்ம ஒரு மந்திரங்களோ எதுவுமோ ஒரு தியானமோ பண்ணும்போது வெறுந்தரையில் உட்கார்ந்து பண்ணினால் அது ஈர்த்து விடும். ஆனால் அவ்வளோ பவர் என்ன சொன்னால் புவியீர்ப்பு விசைக்கு உண்டு. அப்போ நம்ம காலுக்கு அடியில் இல்லைன்னா ஃபுல்லாகவே நல்லா விரிப்பு ஜம்காலத்தை நல்லா விரித்து சமணம் போட்டு உட்காரலாம். சேரில் உட்காந்திங்கன்னா தரையில் 2 காலுக்கு அடியில், பாதத்துக்கு அடியில் இந்த வீட்டில் விரிப்பு வாசலில் போட்டிருக்கோம்னா அதை எடுத்து போட்டுக்கணும். அப்போ தான் நீங்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் என்ன சொல்லலாம், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அற்புதமான இது நாள் வரைக்கும் என்ன சொன்னான்னா, நம்ம யூஸ் பண்ணி பிறருக்கு சொல்ல வேண்டிய காலம் விட்டது, சொல்லித்தான் ஆகணும். பார்க்கும்போது என்ன சொல்லலாம்னா, முடிஞ்ச வரைக்கும் விளக்கு ஒன்று இருக்கணும். அப்போ பூஜனம் இருக்கணும். விளக்கு பொருத்தி மந்திரம் சொல்வது, பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு பொருத்தினாலே அந்த வீடு விசேஷமாக இருக்கும். அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, 108 முறை 108 முறை என்ன சொல்லலாம்னா, ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும் ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும் ஐயும் என்று 108 முறை என்ன சொல்லலாம்னா அந்த மந்திரத்தை சொல்லலாம். 1008 முறை சொல்லலாம். இப்படி நீங்கள் சொல்லி என்ன சொல்லலாம்னா, பேலன்ஸ் இருக்கின்ற டயத்தை தியானம் பண்ண ஆரம்பிச்சிடும். தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதாவது மந்திரம் சொல்லி என்ன சொன்னா, தியானம் பண்ணிட்டோம்னா அந்த மந்திரம் சித்தி ஆகும். தியானம் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. அப்போ ஐயும் கிளியும் சவும் கிளியும் ஐயும் அப்படின்னு சொல்லிட்டு 108 தடவை குறைந்தது. 1008 தடவை சொன்னாலும் நீங்கள் பெரிய செல்வந்தர்களாகவும், பெரிய செல்வந்தர்கள் என்பதை விட நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கிடைக்கணும். இந்த மந்திரம் சொல்வதால் கிடைக்கும். இந்த மந்திரம் சொல்வதால் மணிபூரக சக்கரம், அநாதக சக்கரம்,
விசுத்தி சக்கரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஐயங்கள் எந்த ஒரு மந்திரத்தையும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவது தான் சித்தர்களுடைய முறை. அப்போ இந்த மந்திரம் வந்து என்ன சொன்னோன்னா பஞ்சபூத சக்திக்கு உண்டானதான். பஞ்சபூத சக்தி ஐயும் அப்படிங்கிறது என்ன சொன்னோன்னா பூமி தத்துவம், கிளியும் என்பது ஜல தத்துவம், சவ்வும் என்பது நெருப்பு தத்துவம். அப்போ பூமி தண்ணீர் நெருப்பு, நெருப்பு தண்ணீர் பூமி, இப்படி கிளாக் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் எந்த ஒரு மனிதன் ரெகுலராக 108 1008 பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லி பேலன்ஸ் இருக்கிற நேரத்தை ஒரு 20 நிமிஷங்களாவது நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா தியானம் பண்ணி நீங்கள் எந்திரிச்சிடலாம். எந்திரிச்சு இந்த நடைமுறையான வேலைகளை நீங்கள் வந்து செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த 3 சக்கரங்கள் மணிபூரகம், அநாதகம், விசுத்தி சக்கரம் வந்து இயங்க ஆரம்பிச்சு. இயங்க ஆரம்பிக்கும் போது என்ன வரும்னா பொருளாதாரம் கண்டிப்பாக வரும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தலாம். எந்த நல்ல வேண்டுமானாலும் நாம் நினைத்ததை நினைத்தபடி நடத்தலாம். நடத்தும் போது என்ன சொன்ன இந்த மந்திரத்திற்கு வந்து நல்ல பவர் உண்டு, நல்ல பவர் உண்டு. ஐயம் கிளியும் சவும், சவும் கிளியும் அப்படிங்கிறது. இதை விட வந்து என்ன சொல்லலாம்னா வாழை தேவியை பிடிப்பதற்கு ஒரு மந்திரம் உண்டு. வாழை தேவியை வந்து சித்தர்கள் பிடித்துத்தான் பெரிய சித்துக்களை வந்து அவர்கள் கற்றார். அது இன்னொரு காலத்தில் வந்து வாழை தேவியை எப்படி வழிபாடு பண்ணுவது, வாழை தேவியை வழிபாடு பண்ணுவதற்குண்டான ஜாதக அமைப்பு எப்படி, அதை வந்து நாம் வழிபட்டு எப்படி வெற்றி பெறலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தையும் நீங்கள் வந்து தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு நம்ம சேனலில் வந்து அதுக்குண்டான அமைப்பை கொடுப்பேன். அப்போ நீங்கள் வந்து காலை அதுக்கடுத்து உங்களுடைய காலை வேலைகளை பண்ணலாம். எந்த ஒரு மனிதனும் என்ன சொல்லலாம்னா வந்து 7 மணிக்குள்ளே குளிக்கணும். சாஸ்திர ரீதியாக அதை தான் 7 மணிக்குள்ளே குளிக்கணும். அந்த ஒரு நாளின் ஓரை என்பது 7 மணி, சூரிய உதயத்திலேருந்து 1 ஹவர் அந்த ஓரையில் குளிச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் குளிங்க, திங்கக்கிழமை சந்திர ஓரையில் இது குளிக்கணும். இப்படி குளிக்கும்போது வந்து என்ன சொன்னால் அந்த நாளுடைய தன்மை உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மாறுதலை கொடுக்கும். அந்த நாள் சந்தோஷமாக இருக்கும், அந்த நாள் நிம்மதியாக இருக்கும், எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? அப்போ குளிக்கும்போது வந்து என்ன சொன்னாலும் ஒரு வெற்றிகரமான வேலையை செய்யணும். ஏன் குளிக்கும்போது குளிக்கிறதுல வந்து என்ன சொல்லலாம்னா பெரிய யோக சக்தி இருக்கிறது என்பது வந்து நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த குளிக்கும்போது என்ன செய்யணும், அந்த குளிக்கிறதுனால நமக்கு என்ன பயன் இருக்குன்னா பெரிய பயன் இருக்கு. உடலுடைய சூட்டை வந்து போக்குவது தான் குளியல். பல பேர் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து என்ன சொன்னால் வெந்நி தண்ணி, ஏன்னா ஹீட்டர் மாட்டிருக்கிறதுனால வெந்நியை குளிக்காங்க. தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் வந்து குளிர்காலத்தில் ரொம்ப குளிராக இருந்தால் வெந்நி தண்ணி வெது வெதுன்னு வச்சு குளிங்க. மற்ற நாளில் நீங்கள் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய உடம்பு நன்றாக இருக்குன்னா பச்சை தண்ணி தான் குளிக்கணும். 2 போனி ஊற்றுற வரைக்கும் குளிர் தெரியத்தான் செய்யும். அதற்கு பிறகு வந்து சகஜமாயிடும். அப்போ என்ன செய்யணும்னா குளிக்க போகிறோம், ஒரு மனிதனுக்கு வந்து வசிய சக்தி ஏற்படும். வசிய சக்தி ஏற்படணும். ஒரு வசிய சக்தி ஏற்படணும்னா என்ன செய்யணும்னா எப்பயுமே தினமும் வந்து என்ன சொன்னா நிறைய கல்லுப்பு இல்லாமல் கொஞ்ச நாள் கல்லுப்பு அந்த தண்ணியில் கலந்துடும். கல்லுப்பு வந்து என்ன சொல்லலாம்னா உப்பு வசிய சக்தியை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ நமக்கு கலந்து ஓரளவு தண்ணியோடைய தன்மை வந்து லேசாக வந்து சின்ன உப்பு கரிக்கிற மாதிரி லைட்டாக இருந்தால் தப்பு கிடையாது. கொஞ்சம் போட்டுக்கலாம், ரொம்ப போட வேண்டாம். ஏன்னா வந்து தலைவலி குளிக்கும்போது உப்பு அதிகமாக சேர்த்து குளித்தோம் என்று முடிவு வரும். அது வந்து பெண்களுக்கு ஆகாது, ஆண்களுக்கு ஆகாது. கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு கொஞ்சம் ஒரு எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு என்ன சொன்னா நீங்கள் வந்து குளிக்க போகும்போது என்ன சொன்னால் முதலில் உங்களுடைய 2 பாதங்களிலும் வந்து தண்ணீரை ஊற்றுங்க. 2 பாதத்தில் தண்ணி ஊற்றினோடனே அடுத்து என்ன செய்வோம் தெரியுமா, இந்த வலது தோளோ இடது தோளிலே வந்து குளிக்கிறதுக்கு போவீங்க. அப்படி செய்யக்கூடாது. அந்த கப்பை கீழே வச்சுட்டு மக்களை தண்ணி வச்சுருப்பீங்களே அந்த மக்களை என்ன செய்யணும்னா 3 முதல் ஒரு கை எடுத்து தலையில் வந்து தப்பளம் போடணும், 2வது கை எடுத்து தலையில் தப்பளம் போடணும், 3வது எடுத்து தலையில் தப்பளம் போடணும். கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படி டச் பண்ணிட்டோம்னா மண்டை வந்து என்ன சொல்ல என்ன ஆகும்,
ஈரமாயிரும். ஈரமான பிறகு வந்து என்ன சொல்லணும், நம்ம என்ன செய்யணும், தண்ணீரை தோல் வழி ஊற்றி எல்லா நீர் வழக்கமாக பாதத்தில் ஊற்றியாச்சு. பாதத்தில் ஊற்றின பிறகு வந்து என்ன சொல்லணும், தண்ணீரை கையால் எடுத்து தலையில் வந்து தெளிக்கணும் அல்லது தப்பளம் போடணும். 3 தடவை பண்ணியாச்சுன்னா மண்டை என்ன ஈரமாயிரும். அதற்கு பிறகு நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, நீட்டாக வந்து என்ன சொல்லணும், தோலில் ஊற்றி வழக்கமாக முகத்தை நல்லா கழுவி குளிக்கும் போது இந்த தலையிலிருந்து கூடி சூடு வெளியே போகாம காது வலி சூடு வெளியே போயிடும். பெரும்பாலான சொட்டத்தலையர்களுக்கு காரணம், முடி உதிர்வதற்கு காரணம், நாம் அப்படியே வந்து என்ன கீழே இருந்து மேலே வரைக்கும் ஊற்றிட்டு வந்து படபக்குன்னு வந்து என்ன சொன்னோம்னா தண்ணீரை வந்து தலையில ஊற்றிடுவோம். அப்போ நம்ம பாதத்தில் ஊற்றின பிறகு 3 தடவை தண்ணீரை வந்து நல்லா எடுத்து வந்து தலையில் நல்லா தெளித்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த தலை ஈரமாயிரும். அதற்கு பிறகு வந்து என்ன சொன்ன, நம்ம உடம்புல வலது தோல்லே இடது தோல்லே நம்மளுடைய தேவைக்கு தக்கன வந்து ஊற்றிட்டு முகத்தில் நல்லா வந்து நல்லா தேய்க்கணும். நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிட்டு அதற்கு பிறகு வந்து என்ன சொன்ன, நீங்கள் தலையில் தண்ணி ஊற்றினீங்கன்னா ஏற்கனவே ஈரம் பட்டது அந்த ஈரத்து வழி வைக்க போகாது, அந்த காது வழி வைக்க போயிடும். இப்படி எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக குளிக்கிறானோ அவனுக்கு நோய் வராது. நோய் வராமல் இருந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக செல்வம் வந்துடும். ஏதாவது ஒரு உபாதைகள் இருந்தால் செல்வம் வராது. அப்போ நோய் இல்லாமல் இருந்தால், அதனால தான் சொன்னோம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படின்னா. அப்போ என்ன சொன்னா, அது எந்த காரணம் அப்படின்னா வந்து நோய் இல்லாமல் இருந்தால் மண்டை வந்து என்ன செய்யும்னா டிப்ரெஷன் ஆகாது, சரியா இருக்கும். அப்போ அவனுடைய தேவைகளை அவன் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். அதனால குளியலை இப்படி குளிங்க. இப்படி குளிச்சீங்கன்னா கண்டிப்பாக நன்றாக இருக்கும். இது வந்து என்ன சொல்லணும்னா பெரிய வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுடைய உடல் சூட்டை வந்து எப்பயுமே காது வழிதான் வெளியேற்ற வேண்டுமே தவிர மண்டை வழி வெளியேற்றக்கூடாது. இதனால் தலைமுடி உதிர்வதனால் தலைமுடி உதிரலாம். உடலில் இருக்கின்ற கழிவு எதன் மூலமாக வெளியே போகிறது? ஏன் வந்து முடியை நம்ம வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க வெட்டுறோம்னா அது உடலின் கழிவு. ஏன் நகத்தை வெட்டுறோம்னா அது உடலின் கழிவு. இதெல்லாம் முன்னோர்கள் சொன்னது. அதை ஏன் முடியை வந்து காணிக்கையாக கொடுக்குறோம்? உடலுடைய கழிவைத்தான் வந்து கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கும். ஏன்னா முடி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சித்தர்கள்லாம் வந்து தாடி இதெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அமைப்பு வேற. நம்மளுடைய அமைப்பு வந்து மனிதன் அப்படிங்கிற நிலையிலிருந்து நம்ம இன்னும் மாறலை. அதனால இந்த முடி என்பது ஒரு கழிவு பொருள். அதை கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட 3 மாசத்துக்கு ஒருக்க நாம் வந்து முறையாக ஆண்கள் வந்து அந்த கிராப் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கிடணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் உயர முடியும். ஒரு 10 நாளைக்கு ஒருக்கையோ 15 நாளைக்கு ஒருக்கையோ நகத்தை வந்து நாம் முறையாக வெட்டி டிஸ்போஸ் பண்ணணும். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து பெரிய பொக்கிஷமாக அமையும். இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து காலையில் 7 மணிக்குள் வந்து அன்றைய நாளின் ஓரை, சூரிய உதயத்தை பார்த்துக்கிடுங்க. சூரிய உதயத்திலிருந்து தான் ஓரை ஆரம்பிக்கும். அந்த ஓரைக்குள் எந்த ஒரு மனிதன் முறையாக குளித்து முடித்து விடுகிறானோ அவன் பெரும் பாக்கியத்தை அடைவான். பெரும் பாக்கியத்தை கண்டிப்பாக அடைவான். அப்ப இந்த பிரபஞ்சத்தோடைய இயற்கை சூழலை நாம் இயற்கை சூழலோடு நாம் ஒன்றி போய்விட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையும் பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாகும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப இந்த நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ஐயும் கிளியும் சவும் சவும் கிளியும் ஐயும் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து 1008 தடவையோ 108 தடவையோ சொல்லி தியானம் செய்து காலையில் சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரத்திற்குள் நீங்கள் குளித்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து 48 நாளைக்குள் வந்து பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வித்தியாசமான என்பதை விட இயற்கையாக உங்களுக்கு சந்தோஷம் வந்துவிடும், கஷ்டம் குறையும். உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது இலகுவாக மாறும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது வந்து பரீட்சித்து பார்க்கப்பட்ட உண்டு.
கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி எல்லோரும் பரிசித்து பாருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிற வழக்கத்தை உண்டு பண்ணி அதில் ஒரு விளக்கு போட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மந்திரங்களை சொல்லி அந்த நாளின் ஓரை எத்தனை மணி காலை ஓரை வந்தேன்னா சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் இருக்கும். அந்த ஓரைக்குள் குளித்து நான் சொன்ன மாதிரி குளிக்கணும். குளிச்சேங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு கூடுதல் தகவலை தர்றேன். நீங்கள் வளர்பிறை திதியில் பிறந்தவர்களா தேய்பிறை திதியில் பிறந்தவர்களா? வளர்பிறை திதியில் பிறந்தால் வலது தோளில் தண்ணீரை ஊற்ற வேண்டும். குளிக்கும்போது பாதத்தில் ஊற்றியாச்சு. பாதத்தில் ஊற்றிட்டு வந்து தலையில் வந்து என்ன சொன்ன 3 தடவை தண்ணியை தெளிச்சாச்சு. அதற்கு பிறகு ஊத்துகின்ற கப்பு நீங்கள் வளர்பிறை திதியில் பிறந்திருந்தால் வலது தோளிலும், தேய்பிறை திதியில் போய் பிறந்திருந்தால் இடது தோளிலும் ஊற்றி குளித்தீர்கள் என்று சொன்னால் அன்றைக்கு வருமானம் வரும். இதுவும் ஒரு கூடுதல் தகவலாக எடுத்துக்கிடுங்க. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.